வணக்கம். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழியை தோலோடையே வாட்டி வாங்கிட்டு வந்து அதை நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு குக்கரில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி நான் வாங்கியிருக்கேங்க. அது வந்து தோலோடே இருக்குது. அது நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி செய்யும்போது தலை மட்டும் வேண்டாங்க, மற்ற எல்லா பார்ட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போது நாட்டுக்கோழி குழம்புக்கு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 தக்காளி. இப்போது மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு அரை முடி தேங்காய்க்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா நான் அரிசி ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கரில் ஒரு 6லேருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்புக்கு எண்ணெய் கூட இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு இப்போ வெங்காயத்தை 1 by 1 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விடுங்க. நல்ல வெங்காயம் நிறம் மாறி வந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி 1 சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கோழியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கினதுக்கு பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. இது நம்ம எப்பயுமே வந்து குக்கரில் செஞ்சாலும் 1 by 1 சேர்த்து வதக்கி செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விடுங்க. இது நம்ம ஒன்றா சேர்த்து கிளறி கொடுக்கும்போது அந்த மசாலாலாம் அந்த கோழியில் ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். தண்ணி நல்ல ஒரு 2லேருந்து 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ நான் ஜாரில் சேர்த்து அரைச்ச மசாலா தண்ணி ப்ளஸ் நான் அரிசி ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஒன்றா கலந்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒன்றா கலக்கி விடுங்க. இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதையும் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. கரம் மசாலா எப்போயுமே இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் சேர்க்கணுங்க. முன்னாடியே சேர்த்தா கொஞ்சம் லேசாக கசப்பு தன்மை மாதிரி இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு 5 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். கோழி ரொம்ப எலசாக இருந்தால் ஒரு 4 விசிலே போதுங்க. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் மட்டும் ஒரு 2 விசில் கூட விடுங்க. இப்போது நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க அந்த நம்ம ஊற்றி சாப்பிடும்போது சாறு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.